பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நீ எங்க போற அங்க போற? இந்த பொண்ணு தான் என்கிட்ட பேசிச்சு. என்ன பேசு? சாம்பார் ஊத்த சொல்லிச்சு. ஏய் என்னடி தூக்கி போட்டா? பேப்பரா? அறிவில்லை உனக்கு? உள்ள மீனெல்லாம் இருக்கும்ல, அது சாப்பிட்டு செத்து போயிடாது. நேச்சர் நம்ம தான் நீ பாதுகாக்கணும். வா. A few moments later. அண்ணா ஒரு ஃபிஷ் ஃப்ரை. மோனே தலை ரொம்ப வலிக்குது, வாடா போய் டீ குடிச்சிட்டு வருவோம். நீ தான்டா என் ஃப்ரெண்டு. பழனி எங்கடா போற? பிரியாணி சாப்பிட வரியா? சாம்பார். எங்க போற? மொட்டை மாடிக்கு. எதுக்கு? சன்லைட் வாங்க, விட்டமின் டி கிடைக்கும். ஓ அப்படியா? ஓ விட்டமின் டியோட புருஷன் வந்துட்டானாமா ஆர்வில இருந்து. குண்டடி பட்டு செத்துற போற, உள்ள வந்து போல. விட்டமின் டி வாங்குற பாப்பா உங்க அம்மா செத்து ரொம்ப நேரம் ஆச்சுமா? ஐயோ டாக்டர் நான் உயிரோட தான் இருக்கேன். ஏய் லூஸ் அம்மா அத போய் டாக்டர் போய் சொல்வாங்களா? மூடிட்டு சாவு. உனக்காக முட்டை பாயில் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். புரோட்டீன் தானே, அதனால உப்பு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? டேஸ்டா இருக்கா? இப்படி சிக்கன் சாப்பிட்றதுக்கே யோசிக்கும் போது ஒரு குழந்தைய கருவிலேயே வேக வச்சு அதை சாப்பிட்டு அதுல ருசியை பாக்குறோம் பாருங்க. எப்படி வச்சா நல்லாக்கா? சாம்பார். குட்டு ஒழுங்கா ஆடு குட்டு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுற மாதிரி ஆடு. ஏன் இப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்க? சரி 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 சரி. ஓ ஸ்மாஷ் போடுறியா? பாத்துக்கிறேன். நான் ரெடியே இல்ல. நீ தாண்டி சர்வே போட்டா? அதுக்கு வரலப்பா. ஏய் சரி சரி வா வா, பொறுமையா வா. பிரவுனி சூப்பரா இருக்கு. எப்படி செய்றீங்க? தம்பி சாப்பிட்டீங்களா? கிளம்புங்க. நமக்குள்ள என்ன, சும்மா சொல்லுங்க. கிளம்புங்க தம்பி இடத்த விட்டு. டேஸ்டா இருக்கு, எப்படி இருக்குன்னு கேக்குற, சும்மா சொல்லுங்க. எதுக்கு? இன்னைக்கு இதை எப்படி செய்யறேன்னு கேப்ப, அடுத்து அதை எப்படி செய்யறேன்னு கேப்ப, அடுத்து இந்த வண்டி எங்க வாங்கினேன்னு கேப்ப, அடுத்து ஆப்போசிட்ல ஒரு கடையை போடுவ. அதான பிளான்? அதுக்கு தானே இப்ப கேக்குற? ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. தம்பி போயிரு, ஹாட் சாக்லேட் எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை தினம் தினம் எடுப்பதில் சுகம் உனக்கு. எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை தினம் தினம் உடைப்பதில் ரணம் எனக்கு. நீ இருந்தால் கூட பிரிந்தால் கூட போன் பண்ணி உயிரை எடுக்கிறியே, தினம் கால் பண்ணி உயிரை எடுக்கிறியே. எங்கே எந்த நிம்மதி, எங்கே நிம்மதி. சாம்பார். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கனவு எனக்கு கொடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாய் சாப்பாடு எனக்கு கொடுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களோட புன்னகையை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நீங்க சோகமா இருந்தீங்கன்னா உங்களோட கண்ணீர் துளிகளை எனக்கு கொடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கும் அந்த விஷயத்துல ஒரு பங்கு வேணும். சரி இப்ப நான் கக்கூஸ்ல இருக்கேன், என்ன வேணும்? ரொமான்ஸ்ல ஆர்மா கூட என்னன்னு தெரியாதப்போ இத்தனை நேரம் ஆர்வமா பேசிட்டு இருந்தேன். இந்தாப்பா நுங்கு சர்பத்து. என்ன கையில நெகை சுத்தியா? இதுல நேரம் ஜூஸுக்குள்ள கைய விட்டுட்டு வந்தியா? ஆமா ஜில்லுன்னு இருந்தது. நல்லா இருக்கா? நுங்கெல்லாம் போட்டிருக்காங்களே. ஆமா கொஞ்சம் கூட. நீயே குடிச்சிட்டு இருக்க, வண்டி ஓட்டிட்டு வரல கஷ்டப்பட்டு. குடிச்சிட்டு திருப்பி கொடு. நீயே குடிச்சுக்கிட்டே இருப்பியா? நுங்கு ஃபுல்லா உன் வாய்க்குள்ள போயிட்டு அடியில வெறும் ஜூஸை என்கிட்ட கொடுக்க போற. ஏய் நுங்கு வந்துச்சு வாயில, துப்பிட்ட மறுபடியும் அதுலயே. இருந்தா ராஜ் ராஜ் கையை கொடு, கையை கொடு. இப்படிப்பா. ஹாப்பி பர்த்டே. என்னம்மா இன்னைக்கு மாட்டு பொங்கல் அதனாலயா? எஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ. எத்தனை வருஷத்துக்கிட்ட இதே காமெடியா பண்ண போற? சரி இது ஒரு புது காமெடி. அப்ப அது காமெடியா இருக்காது. பொங்கல் எடுத்துக்கோ. நீ எவ்வளவு வச்சிருக்க? நேத்தே நிறைய சாப்பிட்டாச்சு, எனக்கு வேண்டாம். நீ ஓபன். என்ன ஒண்ணும் காணா? அதான் காணும் பொங்கல். எப்படியா?
இல்லை இல்லாட்டி ஏதாவது கொடுத்துருப்பேன். சாம்பாரா? நீ என்ன பெரிய இவளா? உன்னை கண்டா பையன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஈச்சிடிச்சுக்கிட்டே இருக்கிற. பூரி கட்டையிலே போட்டேன்னு வை, மண்டை ரெண்டா போயிரு. ஜாக்கிரதையா இருந்துரு. என்ன ஏதோ பேசணும்னு சொன்னேன், சொல்லு. ஏதோ பேசணும்னா சொல்லு. ஒன்னும் இல்ல. சரி, நைட்டுக்கு என்ன சமையல் செய்யற? சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும். சரி, ஓகே. நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு வரேன். ஓவரா பண்ணாத, ஜாக்கிரதையா இருந்துரு. என்ன ஆம்பளைன்னா உங்களுக்கு இறக்காரமா போச்சா? சப்பாத்தியாம சிக்கன் கிரேவியாம செஞ்சு தர, நல்லா வக்கனையே தின்னு. ஏய் என்னடா ஞாயிற்றுக்கிழமை அதுமா இல்லாம சமைக்காம படுத்து கிடக்குறீங்க? ஜி மீன்லாம் வாங்கி வச்சிருக்கோம், சமைச்சிருங்க. ஓஹோ, நான் சமைக்கணுமா? ஓகே ஜி, நானே சமைச்சிடறேன் ஜி. ஓகே. A few moments later. ஜி குழம்பு எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க. ஜி நீங்க வரலையா? நீங்க சாப்பிடுங்க ஜி, நீங்க சாப்பிடுங்க. ஜி வாங்க ஜி. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ரூம் வச்சிருந்த மீன் குழம்பு காணனே, இது எங்க குண்டானே? சாம்பாரா? அப்ப எனக்கு காயுமா டண்டடான்னு தான் நான் இன்னைக்கு. அப்படியே அப்பட்டா உனே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எலி மாதிரி தெரியுதா? எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. நீ என்னாலே முடியலமா, பேக் ஃபயர் ஆயிருதுமா, ப்ளீஸ்மா. நீ அறிவு திறமையை பாராட்டணுமா? எனக்கு சமைக்க தெரியலனாலும் நான் ஏதாவது ட்ரை பண்றேன்லமா. ட்ரையா? அது ட்ரையோட முடிஞ்சதுமா, பெட்டரா இருந்தா பரவாயில்லமா. என்னடி அது இப்படியே கெட்டு போச்சாட்டிருக்கு? கதை எப்படி கெடும்? ஒரு வாரமா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன்ல. ஒரு வாரமாவா? விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சாலும் பூர்ணம் கொழுக்கட்டை, அந்த பூர்ணம் மிச்சமாச்சு. அதை எடுத்து வச்சு இப்போ உப்புட்டு அடுத்த வாரம் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்றேன். எனக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். சாம்பாரா? இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? அம்மா இன்னைக்கு நைட்டு எனக்கு நூடுல்ஸ் வேணும். எனக்கு பரோட்டா. நீ என்னம்மா கேட்ட? இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. நீ என்னம்மா கேட்ட? இந்த நூடுல்ஸ். நீங்க என்ன கேட்டீங்க? பரோட்டா. இந்தாங்க பரோட்டா. இந்த வீட்டுல எப்பயுமே நைட்டு தோசை தான். நீங்க தான் இதை ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா கண்டு சாப்பிடணும். சரியா?